வருஷம் முடிஞ்சு போனதும் வருத்தமெல்லாம் முடிவுக்கு வந்து சந்தோஷம், குதூகலம், கொண்டாட்டம் தலையை காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த வருஷத்தோட கடைசி வாரத்திலையும் அரசியல் பரபரப்புக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம வடக்கத்தி செய்திகள் தெற்கத்தி செய்திகள் எல்லாம் வரிசை கட்டி நிக்க தான் செய்யுது. இப்படி வடக்க தெற்க மேற்க கிழக்க 4 திசையிலும் குறுக்கு நெடுக்குமா நடந்து மூளை முடக்கில் நடந்த செய்தியெல்லாம் ஓடி ஆடி தேடி நாடி சேகரித்து கொண்டு வந்திருக்கோம். வந்த செய்தி, வராத செய்தி, சொந்த செய்தி, சோக செய்தி, நல்ல செய்தி, எல்லா செய்தியும் எடுத்து தோசையா சுட்டு தரப்போறோம். நல்லா பாருங்க, நம்ம பேப்பர் தோசையை பாருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். எனக்கு உனக்கு பலருக்கு தெரியா நல்ல செய்தி, கொள்ளை செய்தி, கொலை செய்தி, கொள்ளை செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேளு, ஏது நீ பாரு. புதுச்சேரி சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடர், அரசுக்கு எதிராக கோஷம், அதிமுக வெளிநடப்பு. இந்த வெறும் அரை மணி நேரம் மட்டுமே இந்த சபை நடத்தப்படுவதை கண்டித்து அதிமுக சார்பில் நாங்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். சென்னையில் ஆட்டோவுக்கு மீட்டர், போலீஸ் கெடுபிடியை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல், போலீஸ் தடியடி, போக்குவரத்து பாதிப்பு. தொடருது அத்துமீறல், இலங்கை ராணுவம் அட்டூழியம், தமிழக மீனவர்கள் கைது, படகுகள் சேதம், தாக்குதல், இலங்கை அரசுக்கு மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் கண்டனம். மீனவர் பிரச்சினைக்கான கூட்டத்திலே மத்திய அரசு ஒரு சுமூகமான முடிவை ஏற்படுத்தும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரதமருடன் சந்திப்பு, தமிழக முதல்வருடன் பேசுவதாக மன்மோகன் சிங் உறுதி. இலங்கை அரசுக்கு எதிராக எதிர்வினையாற்ற இந்திய அரசுக்கு கருணாநிதி கோரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலையை காக்கும் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அறிக்கை. 6 மாநில முதல்வர்களின் கருத்து கேட்கும் வரை அறிக்கையை நிறுத்தி வைக்க மத்திய அரசு உத்தரவு. நீதிமன்ற விதிகளை ஏற்று மதுரையில் நடந்த சேவல் சண்டை, முட்டி மோதி சீறி பாய்ந்த சேவல்கள். ஐஸ்வர்யா ராயே உலக அழகி பேரு வாக்காளர் பட்டியலில் பாரு. ஊரு பேரு மாறியது எப்படி? சத்தீஸ்கர் அரசு விசாரணை. ஆட்டோவுல வந்த டெல்லி மாநில அமைச்சர்கள், சிகப்பு விளக்கு வண்டிக்கு டாடா. ரஷ்ய நாட்டில் போடும் பேருந்தில் குண்டு வெடிப்பு. வங்க தேசத்தில் கிளர்ச்சி, எதிர்கட்சி பேரணியில் குண்டு வீச்சு. டிஷும் டிஷும் கால்பந்து, நேபாள நாட்டில் யானைகளுக்கு கால்பந்து, கோல் அடித்த யானைகளோடு குழந்தைகள் உற்சாகம். தஞ்சாவூரில் மாநில அளவில் கைப்பந்து போட்டி, சென்னை மாவட்ட பெண்கள் அணி வெற்றி. சென்னை ஏடிபி ஓபன் டென்னிஸ் போட்டிகள் கோலாகலமாக துவக்கம். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. அதிமுக நிறுவன தலைவர் டிஆர் திமுக பக்கம் தாவினார். அதனால பாரு எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். இப்படி ஏகத்துக்கும் அடுக்கு வசனம் பேசிய அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுக்க போவதாக அறிவித்து அனைத்து கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக லட்சிய கட்சிகளின் செய்திகளை அனுப்பி வைத்துள்ளது நமது பட்சி. குட்டி கட்சி, பெரிய கட்சி, வளரும் கட்சி, வளர்ந்த கட்சி எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி திமுக அதிமுக அல்லாத மாற்று அணியை உருவாக்கி 40 தொகுதிகளில் போட்டியிட போகிறோம் என்று தாமரை கட்சியின் மூத்த தலைவர் இலகணேசன் தெரிவித்துள்ளதாக நமது இளைய செய்தியாளர் ரதம் ஓட்டுகிறார். குடிசைகளுக்கு குழல் விளக்கு, சூரிய ஒளியில் தெருவிளக்கு,
கூடுதலாக அரசு பேருந்து என்று தமிழக அரசு திட்டங்களை முதல்வர் துவக்கி வைத்துள்ளதாக அரசு செய்திகளை அனுப்பி வைத்துள்ளார் எமது சிறப்பு செய்தியாளர். இந்து கடவுளை அவமதித்து பேசிவிட்டார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்று புகார் மனுவோடு கிளம்பிய இந்து அமைப்பினர் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் மகஜர் கொடுத்துவிட்டு திரும்பியதாக எல்லைக்கல் பக்கம் இருந்து வரும் செய்திகள் எகிரிப்பாய்கின்றன. தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் அடுக்கடுக்காக அலைமோதும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாததால் டெல்லி முதல்வர் விரைவில் பெரியதொரு வாடகை வீட்டில் குடியேறப் போகிறார் என்று ஆருடம் சொல்கிறார் நமது டெல்லி செய்தியாளர். கர்நாடகா மாநில முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தனது கட்சியை கூண்டோடு கலைத்துவிட்டு தாமரை கட்சி பக்கம் எட்டி பாய்ந்துள்ளதாக எமது பெங்களூரு சுட்டிச் செய்தியாளர் தட்டிவிட்டுள்ளார். ஊபியில் பொதுப்பணித்துறை இணையமைச்சராக உள்ள சமாஜ்வாடி கட்சியின் சுரேந்தர் சிங் பொதுமக்களில் ஒருவரை பலார் என அறைந்ததை படம் போட்டு காட்டியதால் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளதாக ஊபி செய்திகள் தாவி வருகின்றன. கடைசி டெஸ்டில் காலிஸ் சதமடித்து கலக்கியதால் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மண்ணை கவியது என்று டர்பன் செய்தியாளர் சீட்டை கிழிக்கிறார் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். அண்ணாச்சி, ஏன் நம்ம மாதிரி சாதாரண மக்கள் எல்லாருமே இந்த ரேஷன் கடையில் வாங்குற அத்தியாவசிய பொருளை வச்சு தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைன்னு சொன்னாலே இந்த இடப்பதிய பிரச்சனை நம்ம ஞாபகத்துக்குறோம். அதுலேயும் ஒரு தீர்வு காண்றதுக்காக நம்ம அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மின்னணு எடை மிஷின் அதை கொடுத்தாங்க. அது பாருங்க கரண்ட்டில் தான் வேலை செய்யும். இப்போ அதுலேயும் ஒரு பிரச்சனையா என்னென்னு கேட்டிங்கன்னா, எடை பிரச்சனை இல்லை, இந்த கரண்ட் பிரச்சனை தான். என்னென்னா எல்லா மாவட்டங்களையும் பாருங்க முக்கால்வாசி பாருங்க இந்த கரண்ட் மிஷின் தான் இருக்குது, எடை மிஷின். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாதிரி பெருநகரங்களில் இந்த பில்லு போடுற மிஷின் கூட கரண்ட்டில் வேலை செய்கிறதான். இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸில் சென்னையில் 2 மணி நேரம் போகுது. ஏன் மற்ற மாவட்டங்களில் எப்போ கரண்ட் போகுது எப்போ வருதுன்னு யாருக்கும் தெரியல. ஏன் நம்ம ஏதாவது வாங்கலாம் போகும்போது ஏங்க கரண்ட் இல்லைங்க அப்புறம் வாங்க, ஏங்க கரண்ட் இல்லைங்க இப்போ வாங்க, நம்மளை அலக்கழிக்கிறாங்க. ஐயா இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தா நம்ம எப்போ அரிசி பருப்பு வாங்கி சமைச்சு சாப்பிட? இதுக்கு கூட மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அரசாங்கம் ஒரு நல்ல வழி பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த பேட்டரியை கொடுத்துருக்காங்க, அதில் கரண்ட்டை சேமித்து பயன்படுத்தலாம். ஆனால் அதையும் சரியா இந்த அதிகாரிகள் பராமரிக்கலை அப்படின்னு சொல்லுதாங்க. நான் என்ன சொல்லுதேன்னா, ஐயா அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை போடத்தான் முடியும், அதை பராமரிக்க வேண்டியது செயல்படுத்த வேண்டியது இந்த அதிகாரிங்க தானே. கொஞ்சம் அதை பார்த்து செஞ்சீங்கன்னா புண்ணியமாக போகும்யா. பலூன் 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 என்னடாப்பா இது அப்படின்னு கேட்க சொல்ல, முதல்ல வந்து இந்த +2 எழுதி முச்சாவே ஒரு 2 மாதம் போட்டு இழுக்க வச்சிருவாங்க குழந்தைங்கள ரிசல்ட் வரதுக்காக. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா வெறும் 20 நாளில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்கப்பா. என்னடாப்பா இது, போன வருஷம் ஏன் வந்து 2 மாதம், இந்த வருஷம் வந்து வெறும் 20 நாள் அப்படின்னு கேட்க சொல்ல, போன வருஷம் என்னன்னா வெறும் 24,000 பேர் திட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷத்துக்கு 9,000 பேர் வந்து புதுசாக போட்டிருக்காங்க திட்டத்துக்கு. எப்படி இது பாருங்களோ. அது மட்டும் இல்லைங்கோ, ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து 25லேருந்து 30 பேப்பர் திட்டணுமாமே ஒவ்வொரு வாத்தியாரும். அது மட்டும் கிடையாதுங்கோ, என்னன்னா ஒவ்வொரு தபாவும் இந்த டம்மி நம்பர் போகிறதுக்கே அப்படியே அப்படி இப்படின்னு இருக்க வச்சிருவாங்க. இந்த தபாலாம் அந்த மாதிரி கிடையாது. என்னடா அப்படின்னு கேட்டா, புதுசாக ஏதோ பார்கோடாமே ஏதோ பார்கோடு புதுசாக கொண்டு வந்துக்கிறாங்களாம். அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஃபுல்லாக அப்படியே ரிசல்ட் அனுப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானே இது. அண்ணாச்சி பாருங்க, நம்ம ஊரில் எப்பவுமே தேர்தல்னா இந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? ஆனால் நம்ம தேர்தலானே என்ன சொல்லியிருக்காங்க, வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த விதமான சண்டை சச்சரவு வரக்கூடாதுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க இதுக்காக. ஆனால் பாருங்க, எதுக்குமே கூட்டு சேராத எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு விஷயத்துக்காக ஒன்றாயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை கொண்டு வந்திருக்காங்களா, அதாங்க நோட்டோ பட்டனு. அந்த பட்டனை நீங்கள் நீக்கணும். ஏன்னா ஜாதி பார்த்து ஓட்டு போடுறவங்க எல்லாருமே நோட்டோக்கு ஓட்டு போட்டால் நிறைய பிரச்சனை வரும்பா அப்படின்னு இவங்க பயப்படுதாங்க. எனக்கு என்னன்னா, எப்பா நீங்கள் ஜாதி பார்த்து தான் வேட்பாளரை நிற்க வைக்கிறீங்க, அப்போ வராத பிரச்சனையா இந்த நோட்டோ பட்டனால் வந்துட போகுது? இதுதான் என்னோட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வேற ஒரு பயமும் இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே இந்த ஏற்காடு தேர்தல் அப்புறம் இந்த வடமாநில தேர்தல்லாம் அந்த நோட்டோ பட்டம் 3ஆவது இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளையெல்லாம் தோக்கடிச்சிட்டு இந்த நோட்டை பட்டம் ஜெயிச்சிருமோ அப்படின்ற பயம் தான் அவங்களுக்கு. ஏன்னா நான் சொல்றது தேர்தல் வரை உறவு போடும் வரை பவரு. என்னதுன்னு கேளு. என்னது? ஓட்டு. தேர்தல் வரை உறவு போடும் வரை பவரு. ரிசல்ட் வந்த பின்னே நீயும் நானும் யாரோ, நானும் நீயும் யாரோ. அப்படியே பாடிட்டு போறேன்.
மாடசாமி உண்மையில இதுக்கு தான் நீ வேணுங்கிறது. என்னத்துக்கு? நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு போ. ஐயோ ஐயோ ஐயோ. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு ஈரோடு சைடு எல்லாம் அந்த விவசாய நிலங்கள் மேல அந்த எரிவாயு பைப்பு பதிக்கிறதுக்கு அந்த கெயில் நிறுவனம் வந்தாங்க. அப்ப மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நம்மளும் பேசணுமே. ஆமா, அப்ப அந்த மக்கள் கிட்ட அந்த மத்தியில சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிற ஜெயந்தி நடராஜன் சொன்னாங்க, இது பாருங்க அப்படி பைப் பதிக்கும் போது ஏதாவது பாதிப்புன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னாங்க. நம்ம அப்பவே கேட்டோம், ஏங்க அவங்க பைப் பதிக்கு வரும்போது மத்தியில் ஆட்சி இருக்குமா, நீங்க அமைச்சரா இருப்பீங்களான்னு கேட்டோம். இப்ப அதே மாதிரி ஆகி போச்சு. அவங்க பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்களா? ஆமா. ஏன்னு கேட்டா வெளியே பல பேர் சொல்றாங்க. என்ன பேசிக்கிறாங்க? இது மாதிரி அவங்க கோப்புகளை தேங்க விட்டாங்க, சில நிறுவனங்களுக்கு பாதகமாகவும் சில நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் முடிவெடுத்தம் காட்டித்தான் ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதை கடுமையா மறுக்கிறாங்க அவங்க. என்ன? அதெல்லாம் பொய்யுங்க. நான் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த போறேன், எல்லா மாநிலத்துக்கும் போய் கட்சியை தூக்கி நிறுத்த போறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க போய் உடனே காங்கிரஸ் கட்சி பலப்படுத்தி எல்லாரும் ஓட்டு போட்டு ஆட்சி வந்து நான் என்ன சொல்றேன் மாடசாமி, நீ கேட்கறது அவசியம் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி போய் ஓட்டு கேட்கறவங்க ஏன் பதவியில் இருந்துட்டே கேட்கலாமே, அதானே அப்படிங்க என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி, நம்மளுக்கு எதுக்கு, நம்ம காயின்னு போட்டுருவோம். நாட்டை காக்க வெயில் குளிர் மழை எதையும் பார்க்காம ராணுவ வீரர்கள் எல்லையில காத்து கிடக்க அந்த ராணுவ வீரர்களுக்கு ஆதர்ஷ்னு ஒரு குடியிருப்பை கட்டினாங்க. பாதுகாப்பு வீரர்களுக்கு கட்டின குடியிருப்பு பாதுகாப்பா இல்லைன்னு கைக்கட்சி முதல்வர் மேல புகார் கிளம்பிருச்சு. விசாரணை அறிக்கை, மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் விவாதம், வெளிநடப்புன்னு அந்த புகார் புகஞ்சிக்கிட்டே இருக்க இப்போ அதில் எண்ணெயை ஊற்றி எரியுதான்னு பார்க்க போறேன்னு புதுசாக ஒருத்தர் கிளம்பியிருக்காரு. அதாங்க நம்ம கஃபேல இன்னைக்கு ஸ்பெஷல், இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். பரபரப்பான வாழ்க்கையில விறுவிறுப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லோரும் சுறுசுறுப்பா சுத்தி அலைஞ்சாலும் மனசுக்கு நிம்மதியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிம்மதி கொடுக்க ஆசிரமம், தியானம், போதனைன்னு சாமியாரும் கிளம்புவாங்க. மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்குறோம்னு கிளம்பின சாமியார்கள் சிலர் மக்களோட நிம்மதியை கெடுத்து டிவி பேப்பர் செய்தியில் சிக்குவாங்க. அப்படி அடிக்கடி அடிப்பட்ட ஒரு சாமியாரோட சின்சியர் பக்தை முக்தி அடைஞ்சதை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாடோடி தென்றல் படத்துல அறிமுகமானவர் நடிகை ரஞ்சிதா. தென்றலாய் நுழைஞ்சவங்க அப்பப்ப மீடியாக்கள்ல புயலா தூள் கிளப்புவாங்க. நாயகியா இருந்தப்ப சத்யராஜ், விஜயகாந்த், அர்ஜுன், சரத்குமார்னு அப்போதைய முன்னணி ஹீரோக்களோடு பல மரங்களை சுத்தி சுத்தி டூயட் பாடியிருக்காங்க. அடுத்தடுத்து புது புது ஹீரோயின்கள் வெள்ளி திரையில என்ட்ரி ஆகவும் ரஞ்சிதா குணச்சித்திர கதாபாத்திரங்கள், டிவி சீரியல்னு தனக்குன்னு ஒரு தனி பாதையை போட்டுக்கிட்டு ஆனந்தமாய் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு கிளம்பிய ஒரு ஆனந்தம் தான் ரஞ்சிதா வாழ்க்கையின் ஆனந்தத்தை அந்தரத்தில் தொங்க விட்டுடுச்சு. கதவை திற காற்று வரட்டும்னு ஆன்மீகத்தின் வாசல்களை திறந்து வச்சவரு நித்யானந்தா. ஆனா அவர் கதவை திறந்து வச்ச நேரம் பார்த்து யாரோ கேமராவை மறைச்சு வைக்க அப்புறம் காத்து வரலைங்க, புயல் தான் வந்துச்சு. பரமாத்மா ஜீமாத்மாவோடு ஐக்கியமாவதை பத்தி பேசிக்கிட்டு இருந்த நித்யானந்தா யாரோ ஒரு முகம் தெரியாத பெண்ணுடன் ஐக்கியமாகி இருப்பதாக ஒரு வீடியோ வெளியாக அவ்வளவுதான் டிவி, இன்டர்நெட், பத்திரிகைகள் எல்லாம் தீயா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கேள்வி கணைகளையும் தொடுத்துச்சு. பெங்களூரு பிடதி ஆசிரமமே பீதி அடித்து கிடந்துச்சு. அப்போ ரஞ்சிதா தன் முதல் படத்து டைட்டிலை நாடோடியை போல ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மீடியாக்கள்ல முகம் காட்டின ரஞ்சிதா நித்யானந்தா ஸ்டைல்லையே நான் அவள் இல்லைன்னு அடிச்சு சொன்னாங்க. திருமணம் செஞ்சுக்கிட்ட தான் கணவருக்கு துரோகம் செஞ்சதில்லைன்னு கண்ணை கசக்கினாங்க. நித்யானந்தாவோட காவி உடையில களங்கம் இல்லைன்னு சர்டிபிகேட்டும் கொடுத்தாங்க.
இதெல்லாம் பழைய கதைங்க. இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, ரஞ்சிதா இப்ப பெண் துறவி ஆயிட்டாங்க. தன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் சிலருக்கு தீட்சை கொடுத்து துறவியாக்குறது நித்யானந்தாவின் வழக்கமாம். அதன்படி வரப்போற அவரோட 37வது பிறந்த நாள்ல நித்தியிடம் தீட்சை வாங்கி இருக்காங்க ரஞ்சிதானந்தா. ஸ்ரீவள்ளிங்கிற இயற்பெயரோடு வந்து சினிமாவில் ரஞ்சிதாவா மாறி இப்ப மா அமிர்தானந்தமயின்னு ஆன்மீக துறவியா புது அவதாரம் எடுத்துட்டாங்க. பாரதியார் ஒரு கவிதை எழுதிப்பார், பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் நம்மை பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார். பெண்ணடிமை. பெண்ணுக்கு இயற்கையிலேயே ஞானம் அதிகம். ஆமாம். ஏன்னா விவசாயத்தை வந்து முதல் கண்டுபிடிச்சது பெண்ணாகத்தான் இருக்க முடியும்னு அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. எப்படி, என்ன காரணமாக? ஏன்னா அவங்க தானே ஒரு இடத்துல நாடோடி வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருக்கிற காலகட்டம் ஒரு கர்ப்ப காலத்தில் இருக்கும், நகர்ந்து போக முடியாமல் அவங்களால தான் ஒரு விதை போட்டால் அந்த இடத்துல முளைக்கும் அப்படிங்கிற விஞ்ஞானத்தை முதல்னு கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், ஒரு விதை போட்டால் அது வரையும் ஏதோ முளைக்குது, அது வரையும் சாப்பிட்டுக்கிட்டவங்க தானே. ஆமாம், ஒரு விதையை அந்த இடத்துல போட்டால் முளைக்குதுங்கிறத ஒரு இடத்துல இருந்து பார்த்தவங்க பெண்களாக தான் இருக்க முடியும். அது இல்லாமல் பெண்ணு தானே தலைமையாக இருந்திருக்குது. ஆமாம், அந்த காலத்துலேயும் வந்து ஒரு பெண்ணு தலைமையில் தான் ஒரு குடும்பம் இருந்தது, குடும்பமும் இருந்திருக்கு. அப்போ காலப்போக்கில் எல்லாம் ஆணுக்கு தான் மாற்றிக்கிட்டாங்க. இப்போ இந்த 33% இடஒதுக்கீடும்பாங்க. ஆமாம், இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க காலகாலமாக. எல்லா கட்சியும் வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் யாராவது ஒருத்தன் அங்கே கட்டையை கொடுத்துருவான். அங்கே பார்லிமெண்ட்டில் ஹஜாபா கேப்பியாங்க என்னன்னா அது இப்போ பயப்படாதுமா, எதையோ பார்லிமெண்ட்டை தாவி குதிச்சு மிருகக்காட்சி சாலையில் இருக்க வேண்டியதெல்லாம் அங்கே போய் வச்சு அது பூரா கச்சா பூஜான்னு கத்தி ஒரே கலைபுரம் எப்படியோ காலி பண்ணி விட்றாங்க. அது வரமாட்டேங்குது. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பிரசிடென்ட்டு, கவுன்சிலரு, அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெண்களையா நம்மால் நிறுத்துவான், நின்னாலும் ஜெயிக்க விடுவானா? விட மாட்டான். இடஒதுக்கீடு அவங்களுக்கு இந்த பெண்கள் தொகுதி தான், வேற யாரும் நிற்க முடியாது கட்டாயமா. அப்படி நிறுத்தினாலும் கூட யாருன்னா முன்னாள் கவுன்சிலரோட மனைவி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, கவுன்சிலர்னு பொண்டாட்டி யாரும் சொல்றது இல்லை, அவரு தான் சொல்லிக்கிறது. அவரும் வேட்டியை கட்டி விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸ்லேயும் அவருக்கு எந்திரிச்சு வணக்கம் வைக்கிறது. அப்படிதான் ஒரு பிரசிடென்ட். இப்போ பெண் இருக்காங்கன்னா பெண்ணே பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. எல்லாரும் அப்படி சொல்லலை. நிறைய பெண்கள் இப்போ வந்து தன்னிச்சையாக வந்து வேலை செய்கிறாங்க. ஆமாம், வந்து போடான்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களோட மக்களாக வேலை செய்கிறது. ஆமாம், இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெண் வந்து அப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர் மைக்கே பிடிங்கிருக்காங்களே, அராஜகம். அது ஒரு அராஜகமாகவும் போகும், அதுவும் கட்சி சப்போர்ட்டுகள் இருந்தால். ஆனால் அந்த அடிப்படையில் பிரசிடெண்ட்டுங்கிறது கட்சியெல்லாம் கிடையாது. ஆனாலும் அந்த பிரசிடெண்ட் பெண்ணாக இருந்தால் ஆண் தான். இவரே நேரடியாக யூனியன் ஆஃபீஸ் போகிறது, இவர் தான் எல்லா வேலையும் செய்கிறது, இவராக தான் இருப்பார். இவர் செக்கில் அப்படி கையெழுத்து போடுறது. இப்போ அதில் வேலூர் மாவட்டத்தில் ஒரு அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. இதுவரையும் வெளியில் தெரியாது. ஆமாம், எப்படி இது வெளியில் வருதுன்னா, என் கணவர் ஏன் கையெழுத்த போலியா போட்டு செக்கை யூஸ் பண்ணியிருக்காருன்னு போட்டுருச்சு கேஸை. இவங்க தான் பதவியில் இருக்காங்க. காவல்துறைக்கு போனால் அவங்க சொல்லியிருக்காங்க இது குடும்ப பிரச்சனை அப்படின்னு அந்த கேஸை எடுக்காம பேசி முடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. செக்கில் போலி கையெழுத்த பொண்டாட்டி கையெழுத்த புருஷன் போட்டான்னா புள்ள கையெழுத்த ரேங்க் கார்டுக்கே கையெழுத்து போட்டு போனால் எவ்வளோ தண்டனை கொடுக்குறாங்க ஸ்கூலில். அப்பா கையெழுத்து போட்டுற முடியுமா? அவன் நம்மளால எவ்வளோ பொய் சொல்லி அதை வாங்கி போகிறான். ஆமாம், நான் ஈஸா சொல்லி வாங்கி போகிறானே, மூடு பார்த்து உன் கையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ப்பா, இதில் ஒன்று போடு அப்படின்னு வாங்கிட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். பல இதில் வாங்குறான். அதுவே மோசடின்னு ஸ்கூலில் அடிக்கிறாங்க. ஒரு செக்கு மோசடியை வந்து அது கவர்மெண்ட் பணத்தை கையாளுற ஒரு மக்கள் பிரதிநிதி, அவங்கள அது புருஷனாக இருந்தாங்கன்னா பிள்ளையாக இருந்தாங்க, யாராக இருந்தாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல. இப்போ தான் ஒரு சில பெண்கள் துணிஞ்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பெரிய விஷயம் அது. ஆமாம், அதை பாராட்டி சேர்க்காம அது குடும்ப பிரச்சனைன்னு முடிச்சா இப்படி யாராவது வெளியில் வந்து சொல்லுவாங்களா? ஒருத்தன் கம்ப்ளைண்ட் போயில 4 பேர் இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்டை படிச்சுட்டு ஆக்ஷன் எடுத்தாங்களா? இப்படி தாங்க ஏன் புருஷனும் அப்படின்னு 10 பேர் பேச ஆரம்பிப்பாங்க. ஏன் அங்கே அண்ணன் இப்படித்தாங்க, எங்கள் அப்பா அப்படித்தாங்க. அப்படி தான் பல ஆண்கள் தான் ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு பெண்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்த கூட ஆண்களாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் கவுன்சிலர்னு, அவங்க தான் பிரசிடென்ட்னு, அவங்க தான் சேர்மன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஒழிக்கிறதுக்கு கொஞ்சம் வரணும்னா இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது. முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குற அந்த பிரசிடென்ட் அந்த அம்மா வந்து பாராட்டணும். ஆமாம், தைரியத்தை கொடுக்கணும். புருஷனாக இருந்தானே யாராக இருந்தானே ஏதோ சிக்கல். ஆமாம், ஏதா இருந்தாலும் செக்கு மாற்றி கையெழுத்து போட்டில கம்ப்ளைண்ட் வந்துருச்சுல. ஆமாம், அப்படி ஒரு துணிவை வந்து நம்ம பாராட்டணும். அது நடந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனிமேல் அந்த மாற்றங்கள் நடக்கும். நடந்தது நல்லபடியா, நடக்க போறது அதை விட நல்லபடியா நடக்க ஓட பறக்க தயாரா இருக்கிற நேரத்தில் நம்ம பேப்பர் தோசையை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு விட சூப்பரா சூடா கலையா கதமா புத்தாண்டு சிறப்பு பலகாரத்தோட அடுத்த பேப்பர் தோசை வரப்போகுது. அது வரைக்கும் காத்துருங்க.
தண்டனக்க 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 சூப்பரான செய்தி நம்ம செய்தி